மதுரை மாவட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டால் சிவகங்கை மாவட்டத்தில் ஆறு பாயும் பகுதிகளில் நீர் இல்லாமல் விவசாயம் பாதிக்கும் என கூறி சிங்கம்புணரி, பிரான்மலை உள்ளிட்ட 6 ஊர்களில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அப்துல் சலாம். வணக்கம் அப்துல் சலாம். போராட்டம் குறித்தான விவரங்கள். நிச்சயமாக சுபா. வடகிழக்கு பருவமழை காலங்களில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கரந்தமலை பகுதியில் உற்பத்தியாகும் பாலாறு மதுரை மாவட்டம் சூரப்பட்டி, சிவகங்கை மாவட்டம் அணைக்கரைப்பட்டி, சிங்கம்புணரி வழியாக பாய்ந்து திருப்பத்தூர் வரை செல்லும். இந்த ஆறு பின்னர் விருச்சுழி ஆறாக என்ற பெயரில் மாறி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே வங்கக்கடலில் கலக்கிறது. இந்த பாலாற்றால் 1 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள விவசாயிகள் பயன்பெற்று வந்தனர். இந்நிகழ்வில் மதுரை மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே கடந்த ஆண்டு பாலாறு குறுக்கே 2 கோடி செலவில் தடுப்பணை கட்டப்பட்டது. மீண்டும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் மேல் பகுதியில் சூரப்பட்டி என்ற இடத்தில் பாலாறு குறுக்கே 6 அடி உயரத்தில் 9.5 லட்சம் கோடி செலவில் பெரிய தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வடகிழக்கு பருவமழை காலங்களில் பெய்யும் மழையை நம்பி இருக்கும் கீழ்ப்பகுதியில் உள்ள சிங்கம்புணரி ஒன்றியம், திருப்பத்தூர் ஒன்றியம் உள்ளிட்ட விவசாயிகளிடம் கருத்துக்கள் கேட்காமல் பெரிய தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தடுப்பணை கட்டுவதை நிறுத்த கோரி திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி, மதுரை மாவட்ட வருவாய் ஆய்வாளர், தலைமை கண்காணிப்பு பொறியாளர் நீர்வளத்துறை, கண்காணிப்பு பொறியாளர் நீர்வளத்துறை, பெரியார் வைகை உபரி கோட்டம் மதுரை உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் கடந்த திங்கட்கிழமை பாலாறு பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிங்கம்புணரி வணிகர் நலசங்கம் சார்பில் இன்று சிங்கம்புணரி நகர், கிருங்காக்கோட்டை, பிரான்மலை, காலாப்பூர், சதுர்வேதமங்கலம், மருதிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாலாற்றின் குறுக்கே பெரிய தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து சிங்கம்புணரியில் பாலாறு பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சுபா. விவரங்களுக்கு நன்றி அப்துல் சலாம்.